வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட் வந்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9ல என்ன நடக்குது, நாமினேஷன் டே. ஆனால் அதோட சேர்த்து பல பஞ்சாயத்துகளையும் எடுத்துட்டு வந்துச்சு. எண்டில் ஒரு பஞ்சாயத்து வந்ததுல அதுதான் இப்போ ஹைலைட்டாக இருக்கு. பெரிய ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டு ரொம்ப சாதாரணமாக போயிட்டு இருக்கிறாங்க வியனா. இது லாஸ்ட்ல அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதான் நம்ம ஆல்ரெடி பேசணும்ல, வெளியில பிக் பாஸை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கான கண்டென்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்வதியும் வியனா இவங்க அரோராவும் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ருதன் பார்வதி இவங்க 2 பேர் பேசும்போது கானா வினோத் பாட்டு பாடுறாரு. இங்கே அரோரா சிரிக்கிறாங்க. காமெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வகுந்துருவோம் வகுந்து அப்படின்லாம் மதுரை பொண்ணு மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விக்கல்ஸும் அரோராவும் பேசும்போது பார்க்கும்போது பொசசிவ் ஆகுறாங்க பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, அது அங்கே தானே போய் பேசணும், சரியான பாய்சனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் சொல்லியிருந்தாரு. அது கரெக்டு தான். கம்ருதன் கிட்ட தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் மட்டும் இல்லை, முன்னாடி திவ்யா கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அரோரா கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னு. முதல்ல இதையே நம்மளால ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு வெளியே ஆள் இருக்கு, இவங்க கம்ருதனுடைய எக்ஸ் மாதிரி இருக்கிறாங்களாம். அதனால இப்போ என்ன பாண்ட் இது, அதனால க்ளோஸான ஆளை ஷேர் பண்ண முடியாதுல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. பார்வதியே சொல்றாங்க அவங்க ஆரம்பத்திலேருந்தே கம்ருதனும் அரோராவும் ஃப்ரெண்டு அப்படின்னு. இப்போ எங்கிருந்து அந்த பொசசிவ்னஸ் எதுக்கு வருது? திடீர்னு அவங்க சிரிப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க அப்படின்லாம் அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், பார்வதி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். இதில் இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்லாம் பேசவே விரும்பல. இது ஒரு டுபாகோர் கண்டென்ட். இது அதுக்கு ஒரு சண்டை வேற. கம்ருதன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ கம்ரு அவர் முறுக்கு, அவரு அப்படியே எல்லாம் கேம்லேயே ஃபோக்கஸ் கிடையாது. ஆனால் இங்கே ட்ராக்கு டபுள் ட்ராக் 2:1 அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க பார்வதி. உடன்பாடு இல்லைன்னா விட்டு தொலைக வேண்டியதானே. இது திரும்ப திரும்ப இதே தானே அப்பயும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கம்ருதன் கிட்டேருந்து பிரேக்கப்ன்ற மாதிரி ஒன்று கட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஒரு அலிகேஷன் வச்சாங்கல்ல, தப்பாக நெருங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை தானே சொன்னாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்து அலிகேஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ அதே போல் போகிறாங்களா, அதே ஸ்கிரிப்டா என்ன ரிகர்சலாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே ஸ்கிரிப்டை 2 வாரத்துக்கு ஒரு முறை. ஸோ ரொம்ப கடுப்பாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ கேப்டன்சி டாஸ்க்கு இதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஃபவுல் கேம் ஆடுறாங்க. ஒரு பாட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரமோ பார்த்துட்டு அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு பாட்டில் தான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா முன்னாடி எடுத்துகிட்டு போகிற சபரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு, திவ்யா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்வதி மிச்சம் 2 பாட்டில் இருக்குது ஹை அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது இல்லை. ஸோ அது மட்டுமே ஃபவுல் கேம் இல்லை. அங்கே சபரி 2 பாட்டில் தொடக்கூடாதுன்னு சொன்னால் அவர் விடுறாரு. இவங்க ஓடி எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டில் 2 பாட்டில் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. கனியும் சாண்ட்ராவும் அங்கே ஜட்ஜாக இருக்கிறாங்க. கனி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் இவங்க கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் அந்த அந்த முக்கோணம் அந்த இது ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகக்கூடாது, ஆனால் உள்ளே போகிறாங்க. இங்கே திவ்யா பாட்டில் எடுக்க வரும்போது 2 பாட்டில் பிடிக்கக்கூடாது, ஆனால் பிடிக்கிறாங்க. என்னென்ன ஃபவுல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க இந்த பார்வதி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஸ்ட்ரகிள் வருது, சபரிக்கும் இங்கேயும். இவங்க அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, அடிக்கிறான்னு தெரியுதுல, வந்துடலாம்ல. சபரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ட்ரிகர் ஆகிட்டு தள்ளி விட்றேன். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மட்டும் இருந்தவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நிற்கும் போதும் போய் தள்ளினாரு தான், உண்மைதான். காரணம் என்னன்னா 2 முறை அவங்க கிட்ட வர தள்ளினாரு. 3ஆவது முறை பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்கன்னு நினச்சி இவரே போய் தள்ளிட்டாரு. நான் சும்மா தானடா நின்றுருக்கிறேன், ஏன்டா தள்ளுற, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க தள்ள போக அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக தள்ள இந்த பக்கம் போய் விழுந்தாங்க ஜட்ஜஸ் காலில் போயிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டா என்னையாடா தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முன்னாடி வர, அப்புறம் தூக்கி வீச தானே செய்வாங்க. மறுபடியும் அவர் ஃபோர்ஸாக இடிக்க அங்கே கண்ணுக்கு அடிபடல. நம்ம முன்னாடியே ப்ரெமோ ரிவ்யூலேயே சொல்லியிருந்தோம், இந்த கண்ணில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறாங்க. முன்னாடியே அடிபட்டிருக்கு கண்ணில், டாஸ்கில் கிடையாதுன்றாங்க. ஒருவேளை டாஸ்கில் அடிபட்டதுன்னா டாஸ்க் நடந்து அடிபட்டு போஸ்ட்போன் ஆகி மறுபடியும் டாஸ்க் நடந்தால் தானே அப்படி அடிபட்ட கண்ணோட வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே அப்படி தான் நடந்திருக்கு. அங்கே பாட்டில் அது அன்இன்டென்ஷனல் தான், இன்டென்ஷனலாக அப்படி அடிக்கல. அவர் காலிலே தடுக்கிறதுக்கு பார்க்குறாரு பாட்டில். இவங்க பாட்டில் எடுக்க போகிறாங்க. அப்போ அவர் முட்டி கண்ணில் பட்டு அடிபட்டுருது. அடிபட்டாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜட்ஜஸ் கிட்ட. ஓடி போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இதை பார்க்கும்போது அன்ஷிதா பண்ணிடல போன சீசனில் வயிறு வலி சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டு எதிர்பாராத டைமில் திடீர்னு ஓடி கேமுக்குள்ளே வர்றது இருக்குல்ல, அது ஒரு சீப்பான கேம் இல்லை. அதை தான் திவ்யா சொல்கிறாங்க, அங்கே சீப்பாக விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சீப்பு, இன்னும் கேவலம், என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லலாம் இவங்களுக்கு பார்வதிக்கு, அது அத்தனையும் பொருந்தும்.
அத்தனையும் இவங்களால தான் கேமே வந்து ரீமேட்ச் வருது அப்படின்னா, அதுவரை பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு ஃபைட் பண்றாங்க. ரீமேட்ச்னா ஓகே ரீமேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து என்னத்த சொல்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேம்குள்ள வர்ற மறுபடியும் ரீமேட்ச்னு சந்தோஷப்பட்டுறாங்க. ஜெயிச்சிற மாதிரி மறுபடியும் வராங்க. மறுபடியும் இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிரௌட்ல இருந்து விக்ரம்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படி எப்ப இருந்து வந்தது இந்த வீரம் தைரியம் இதெல்லாம் விக்ரம்க்கு? இந்த தொடர்ந்து அழுது மாட்டினார்ல, அது சீக்ரெட் டாஸ்க்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. அங்க சாண்ட்ரா வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க, மாஸ் எடிட் போட்டாங்க சாண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அழுதாருல. அதுல இருந்தா இனிமே நான் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரா. ஸோ ஒரிஜினல் கலர் தான் வெளியே வருது. இங்கே வந்து பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கலாய்க்கும் போதெல்லாம் வந்து சிரிப்பாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. எது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனே பாடி ஷேமிங்னு எடுத்துக்கிறாரு. பானபத்திர ஓனாண்டின்னா பானை சொன்னாங்க அவங்க. பானபத்திர ஓனாண்டிங்கிறது வடிவேலு காமெடியில் வர்றது தானே அது, இம்சை அரசன்ல. அதை வந்து உடனே பாடி ஷேமிங்கிறாரு. பாடி எந்திரிச்சு வந்துருச்சு, உடம்பு சரியாச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னா அதை பாடி ஷேமிங்கிறா. அப்படி இவர் பண்ண காமெடிலாம் என்ன, இங்க இவர் பண்ற பிளேவெல்லாம் நம்ம என்னவா பார்க்கணும்? இதெல்லாம் பாடி ஷேமிங் பார்த்தா இவர் பண்ண பிளேவை என்னவா பார்க்கணும்? இவர் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்? ரொம்ப மோசமா இருந்தது அந்த லாஜிக்லாம். ஆனா இந்த பக்கம் பார்வதி மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. 2 பேர் தப்புன்னா இந்த பக்கம் இவங்க தப்புன்னு சொன்னா உடனே இவங்க சரின்னு அர்த்தம் கிடையாது. அந்த சீக்ரெட் டாஸ்குடைய குறும்படம் பல பேர் உள்ள வந்து வேக வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி வெளியே வர்றாங்க உள்ள இருந்து. ஸோ இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா கடைசியில 2 பேருமே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து சபரியை மட்டும் வச்சிருக்கிறாங்க டைம் முடிகிற வரை. எதுக்கு? சிங்கிளா இருக்கிற பிள்ளைய வந்து அப்பயே வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமே. டைமர் முடிகிற வரை யார் கூட விளையாட போறாரு அவரு? இல்ல அவரே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போறாரா தனியா வந்து? அதுக்கு டைம் முடியும்னு வேற வெயிட் பண்றாங்களா? இதெல்லாம் காமெடியா தான் இருந்துச்சு. கனியக்காக ஆசை சபரி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கனியக்காவை பத்தி திவாகர் பார்வதி பேசுறாங்க. அங்க திவாகர் வந்து பொங்குறாரு. கனியக்கா இது மாதிரி குரூப்பிசம்லாம் பண்றாங்க. அவர் ஏற்கனவே விஜேஎஸ் அந்த எபிசோட்லேயே சொன்னாரு. அப்போ விஜேஎஸ் அதை கட் பண்ணிட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம் கேட்டாரு. அப்போ கட் பண்ணிட்டு இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாராம் பார்வதி அக்காவை கூப்பிட்டு வச்சுட்டு. ஸோ அங்க வந்து அவருக்கு தங்கச்சி இல்லை. ஸோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரம்யாவும் சேர்த்துக்கிறாரு. இவருக்கு ரம்யா கனியக்கா யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டா அவங்களை திருப்பி ஏதாவது ஒன்று சொல்லணும். அதனால தான் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. அவங்க அப்படி பண்றாங்களான்னா எஸ், சமையல் கிச்சன் அதுக்குள்ள ஒரு கேங் சேர்த்துக்கிட்டு அப்படி தானே இருந்தாங்க. பட் இப்பவும் அப்படி பண்றாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனா பண்றாங்க இன்டைரக்டா, முன்ன மாதிரி ஓப்பனாலாம் இல்லை. அதனாலதான் இந்த பக்கம் வந்து சாண்ட்ரா எனக்கு என்னன்னா வைல்டு கார்டா போனவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பார்வதி இந்த பக்கம் கமருதனை கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த கேங்கை அடிக்கிறோம் ஒடுக்குறோம் உடைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்பு கேங்க. அதுக்கு இவங்கள கூட்டும் போயிட்டா. இவங்க பார்வதி கமருதன் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்களே, இவங்களே மாத்தி மாத்தி அலிகேஷன் வச்சுப்பாங்களே. இவங்கள நம்பியா நீங்க அந்த கேங்கை போய் உடைக்க போறீங்க? சரி, ஒரு கேங்கை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நாமினேஷன்லாம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணா நீங்களும் கேங் தானே சொல்லிட்டு விஜய்ஸ் வந்து உங்களை தானே பொழைப்பாரு. ஸோ அப்படி பண்ணக்கூடாது இல்ல. சரி, அப்படி டீமா போறன்னு முடிவு பண்ணாலும் வைல்டு கார்டா இருக்கிற அமித்தை விட்டுட்டு இந்த 3 பேர் திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா இந்த 3 பேர் மட்டும் அந்த முடிவு எடுத்திருந்தா கூட அதுல ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கம்ருதன் பார்வதி எல்லாம் கூட்டு சேர்க்கும் போது தான் நமக்கு காமெடியா இருக்கு. நீங்க அவங்கள அடிக்க போல, நீங்க உங்களுக்கான சூனியத்தை வச்சுட்டு இருக்கீங்க இந்த 2 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அது பார்க்கறதுக்கு. அது ஓப்பனாக நாமினேட் பண்ணதுக்காக, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் 2 பேராக பண்ணுவாங்க. திவாகர் இவர் கலையரசன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் 3 பேர் பண்ணுவாங்க. பட் இப்போ கும்பலாக சேர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஓப்பனாக இதுவும் தப்பு தானே, இதுவும் கேஸ் தானே. டைரக்ட் நாமினேஷன் யாரா போடலாம்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை போடுறாங்க. அது கொஞ்சம் அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரிகர் ஆயிட்டாங்க பயங்கரமா. இன்னைக்கு சுபிக்ஷாவின் முகத்திரையும் கிழிஞ்சுது, அந்த பக்கம் வியனாவின் முகத்திரையும் கிழியுது. அதுக்கு முன்னாடி இந்த நாமினேஷனை பார்த்துட்டு வந்துடுவோம். டைரக்ட் நாமினேஷன்ல இப்போ சாண்ட்ரா வந்து நமக்கு தெரியும் சாண்ட்ரா எப்படி பிரஜனுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கெஸ் பண்ணது தான். ஸோ பிரஜனுக்கு வந்து அந்த நாமினேஷன் 3 பாஸை கொடுக்குறாங்க. அவர் ஒரு பெஸ்ட் பிளேயர்னு வேற சொல்றாங்க. சாண்ட்ரா உங்க பிளேவை பார்த்துட்டு உங்களை மாசு அப்படின்னு சொல்லிட்டு தலைவீன்லாம் நாங்கள் ஃபயர் விட்டுனுக்குறோம். நீங்க என்னடா போய் பிரஜன் மாசு அப்படின்ட்டு இருக்கிறீங்க. நல்ல பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பிளேவை தான் நம்ம பார்க்கவே இல்லை இன்னும் பெருசா. பேப்பர் ரவுடி அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அது கொடுமையாக தான் இருந்துச்சு, ஏற்றுக்க முடியல தான். பட் என்ன பண்ணுறது, அங்கே தான் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்து டைரக்ட் நாமினேஷனில் ஒருத்தரை போடணும்ல, அதுக்கு சுபிக்ஷாவை போடுறாங்க. இப்போ அடுத்து அப்படியே நம்ம நாமினேஷனுக்கு வந்தோம் அப்படின்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் வியனாவை நாமினேட் பண்ணுறாரு.
வாட்டர் மெலானுக்கும் வினோத்துக்கும் ஆக மாட்டேங்குது. ஸோ வாட்டர் மெலானும் பார்த்தீங்கன்னா வினோத்தை நாமினேட் பண்ணுவார், வினோத் வாட்டர் மெலான் நாமினேட் பண்ணுவார். இதில் வியன்னா கரெக்டாக வினோத் வந்து வியனாவை பிடிச்சிட்டாரு. கூடவே இருந்து நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து நிறைய கிரெடிட் ஸ்டீல் பண்ணுறாங்க இந்த வியனா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று அடையாளத்தை மறைச்சிக்கிட்டேன், வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பு. இன்னொன்று இந்த மாதிரி கிரெடிட் திருடுறது இருக்குல்ல, சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது, மற்றவங்களுடைய உழைப்பை சுரண்டுறது, அது வியனா நல்லாவே பண்ணுறாங்க. அது அந்த டாஸ்கில் டீமில் இருக்கும்போதே அவர் சொன்னார், நீங்கள் வந்து நான் மீன் கழுவுனுது அப்படின்னாங்க. சமைக்கிறது காலையிலேருந்து அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, வெரைட்டியாக சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் செய்கிறாங்க. நமக்கு ஸ்டார் கொடுத்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. மீன் கழுவுனுது அப்படின்லாம் சண்டைக்கு போனவங்க இவங்க. ஸோ அதை கூட இருந்து பார்த்தார்ல, அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஒஸ்ட்டுக்கு சொல்லும் போதும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அப்போ நேருக்கு நேராக ரெஜிஸ்டர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டாதவர் ஆயிட்டார். ஸோ இப்போவும் வந்து கிளியராக அதை ரெஜிஸ்டர் பண்ணார், வியனா அந்த மாதிரி கிரெடிட்டை திருடுறாங்க அப்படின்னு. அடுத்து வியனா கனி சாண்ட்ரா அப்படின்றாங்க. இதில் வந்து சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது. நாங்கள்லாம் ஃபேமிலியை விட்டு வந்திருக்கிறோம், ஆனால் அவங்க ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. ஆமாம், ஃபேமிலியாக தான் கூப்பிட்டுருக்குறாங்க இவங்க, அதெல்லாம் வந்துட்டாங்களே, அப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இங்கே அப்படின்ற. ஆமாம் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது. அதை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வராங்க. இவங்களுக்கு உண்மையாக என்னென்னா மொக்க வாங்கிட்டாங்க அந்த குறும்படத்தில், அதனால் வந்து இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ அதே போல் பண்ணுறாங்க. அடுத்து விக்கல் வந்து சாண்ட்ராவை போடுவாருன்னு பார்த்தேன் நாமினேஷனில், ஆனால் போடல, திவ்யாவை போடுறாரு. அவங்களாவது சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க, இவங்க வந்து சும்மாவே வந்து கூட சேர்ந்துக்கிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றாரு. அடுத்து அரோராவை போடுறாரு அவரு. திவ்யா பார்த்தீங்கன்னா விக்ரம் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ரெண்டு சாய்ஸுமே வந்து கரெக்டு தான். அரோராவை போடுறதுக்கெல்லாம் காரணமே தேவையில்லை, விக்ரமை போடுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா மேனேஜர் போஸ்ட்டில் இவங்க இந்த இடத்துக்கு தான் அவர் வந்தார், அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார், அங்கே நிறைய குழப்பங்கள்லாம் நடந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனி, அவங்க வந்து சாண்ட்ரா பார்வதின்னு போடுறாங்க. கணவராக பார்க்குறாங்க அப்படின்லாம் வந்து கனி சொல்கிறாங்க. கணவரை பார்க்காம வேறு எப்படி பார்ப்பாங்க? இப்போ சாண்ட்ரா வந்து பிரச்சனை கணவராக பார்க்குறாங்களாம். அப்போ மற்றவங்கெல்லாம் ஜோடியாக வந்தவங்க அப்படி பார்க்குறது தப்பு அப்படின்னா தனித்தனியாக வந்து இங்கே ஜோடியாக சுற்றிட்டு இருந்தாங்களே, ஜோடியாக பார்த்தாங்களே, அப்போ அது கரெக்டாக? அதை கனி பேசியிருக்கிறாங்களா? நான் ஒன்லி ஜோடி மட்டும் சொல்ல, அக்கா தம்பி இது கூட அந்த மாதிரி தானே வரும், அப்படி ஒரு உறவில் தானே வரும். அப்போ அதெல்லாம் தப்பு இல்லை, பெரிய கேங்கே இங்கே அன்பு கேங் தானே, அது உருவாக்குனதே இவங்க தானே, அதன் தலைவியே இவங்க தானே. ஸோ என்னத்தை சொல்கிறது, எல்லாம் தப்பெல்லாம் அந்த பக்கம் தான் பார்ப்பாங்க இவங்க. அடுத்து திவாகர் வராரு, அவர் வந்து ரம்யா கானா வினோத் அப்படிங்கிறாரு. கானா வினோத் பாடி ஷேம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி காமெடியில் ஒன்று ரெண்டு அப்படி வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இவர் தராதரம்லாம் பார்க்குறவர்லாம் இவர், அதோட கம்பேர் பண்ணும்போது இவர் பண்ணுறது தான் பெரிய தப்பாக இருக்குது. அடுத்து சபரி வியனா பாரு அப்படிங்கிறாரு. வியனாவுக்கும் பாருக்கும் வந்து சரியான ரீசன் தான், ரெண்டு பேரையும் போட வேண்டியது தான். அடுத்து பாரு வந்து பார்த்தீங்கன்னா கனி விக்ரம் அப்படிங்கிறாங்க. கனியே அதெல்லாம் பேசுனதில்லை, அந்த கேங்கில் முன்னாடியே பேசிட்டாங்க. அப்புறம் அமித் வந்து திவ்யா அரோரா அப்படிங்கிறாரு. அரோராக்கும் அமித்துக்கும் முதல் நாள்லேருந்து ஆகலை, திவ்யாவுக்கு இப்போ ஆகலை. அப்புறம் அரோரா வந்து சாண்ட்ரா அமித் அப்படிங்கிறாங்க. சாண்ட்ராவை சொல்கிறதுக்கும் அமித்தை சொல்கிறதுக்கும் ரெண்டுமே காரணம் கரெக்டாக இருந்தது. ஒன்று வந்து எஃப்ஜே மேட்டரில் வந்து அவர் கிரெடிட்டை திருடுனது அமித். சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்பவம் பண்ணது இவங்க, ஆனால் கிரெடிட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இவங்க பேசினா கரெக்டாக பாயிண்டாக கரெக்டாக தான் பேசுகிறாங்க, ஆனால் பேச மாட்டுறாங்க, ஃபோக்கஸிங் வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது அரோராக்கு. ஆனால் அரோரா பேசுகிற ஒன்று ரெண்டு இடங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, கிளாரிட்டி கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் வந்தால் நல்லா விளையாடலாம், நல்ல பிளேயராக வரலாம். இதில் ஆரம்பத்திலே பார்வதி கிட்ட பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆதிரை போகும்போதே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, பிரவீன் போனது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸு, நான் ஒரு டுபாகோர் பிளேயரு, நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சாண்ட்ரா அப்படின்றாங்க. சாண்ட்ராவை வந்து சீக்ரெட் டாஸ்காக இருந்தாலும் அப்படி பண்ணலாமா அப்படின்றாங்க. ஏமா ஒரு மண்ணும் புரியல, முதல்ல தூக்கி வெளியே போடுங்க இந்த பீஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. சீக்ரெட் டாஸ்க்குங்கிறது பிக் பாஸ் கொடுத்தது, அந்த டாஸ்கில் என்ன பண்ணணும்னு சொன்னாங்களோ அதுதான் பண்ணாங்க. டாஸ்காக இருந்தாலும் அப்படி பண்ணலாமான்னா வேற என்ன பண்ண சொல்கிற? அங்கே போயிட்டு ஜால்ரா போட்டுருக்கு சொல்கிறீங்க அன்பு கேங்கில் சேர்ந்துக்கிட்டு, வேஸ்ட்டு. அடுத்து கெமி வந்து ரம்யா கனி அப்படின்றாங்க. கெமி வந்து கனியை நாமினேட் பண்ணது வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது. ரம்யா வந்து சொல்லலாம். கம்ரு வந்து கனி விக்ரம் அப்படிங்கிறாரு, ஆல்ரெடி பேசி வச்சது இல்லை. சுபி வந்து பார்த்தீங்கன்னா கெமி ரம்யா அப்படின்றாங்க. எஸ், அந்த டீமில் கரெக்டு தான். எஃப்ஜே வந்து வாட்டர்மெலான் வியனா அப்படின்னு போடுறாரு. வியனாக்கும் வாட்டர்மெலானுக்கும் அவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெண்டு பேருக்கும் முட்டி இருக்குல்ல எஃப்ஜே கூட, ஸோ அதனால் அவர் போடுறாரு. இப்போ நாமினேஷனில் மொத்தம் 10 பேர் வந்திருக்கிறாங்க. டைரக்ட் நாமினேஷனில் அடுக்கப்பட்ட சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா போய் கேட்குறாங்க ஏன் என்ன அப்படின்னு. அவர் என்ன காரணம் சொன்னார்னா, அந்த
தும்முனாங்கல்ல கெஸ்ட் சாப்பிடும் போது, அது ஒரு ஆக்ட், அது ஆக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி அப்ப பேசும்போது த்ரெட்டன் பண்ற மாதிரி, நானா இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும், வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு காரணமா எடுத்துட்டு வந்து இவர் சொல்றாரு. அது ஒரு காரணம் தான். எப்படியும் சுபிக்ஷாவை போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் போட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. அதை போய் இவங்க போய் கேட்குறாங்க. கேட்கும்போது இதுதாங்க ரீசன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரால ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதை சுபிக்ஷா வந்து ஃபேக்கா இருக்கிறாங்கன்றது இதுல தெரியுது இல்லை அப்பட்டமா. அங்க வந்து இப்படி ஒருத்தர் சாப்பிடும் போது தும்முனா அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பண்ணுவேன். இந்த இடத்துல பேசி முடிச்சிட்டாங்க. இவர் பிரஜன் வந்து சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்ல சாண்ட்ரா கிளம்புறாங்க. என்ன நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசலம்மா, எல்லாம் நிப்பாட்டிங்க, அதுக்கப்புறம் தானே அவர் போக சொன்னாரு. ஸோ இங்கே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றதும் பார்க்கும்போது மக்களே பாருங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாப ஓட்டு கேட்குற மாதிரி தான் இருந்தது. இது கூட பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு விளக்கம். ஏங்க அப்ப இயல்பா அப்படிதானங்க தோணும், நான் இயல்பா தாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி விட்டுலான்னு பார்த்தா அடுத்து பண்ணாங்க பாருங்க சம்பவம். நாமினேஷன் போயிட்டே இருக்கு. சாரி, நாமினேஷன் போயிட்டு இருக்கு. இவரு சபரி உள்ள இருந்து வர்றாரு, பார்வதியை கூப்பிடுறாரு. பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டு இருக்கு. கூப்பிடும் போது பாரு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கானா வினோத் வந்து சும்மா காமெடி பண்றாரு. அங்க அவங்களுக்கு தான் கண்ணில் அடிபட்டு இருக்கு, பார்க்க முடியாது, அவங்கள போய் பாருன்ட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் காமெடி தான். இது பாருக்கே தெரியாது. அது பக்கத்துல இருந்த வியனா அவங்க, அதுக்கு பக்கத்துல இருந்த கம்ருதன். இப்ப கம்ருதன் வந்து பாருக்கு எதான உடனே இவர் வந்துருவார்ல, இப்ப வருவாரு. அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க பாருக்கும் இவங்களுக்கும், நான் உனக்காக தானே வந்தேன், உனக்காக தானே சண்டை போட்டேன் அப்படின்னு இப்படி மாத்தி உருட்டுவாரு. இங்க பாத்தீங்கன்னா கானா வினோத்தும் ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்புறாங்க. இவர் வந்து அவரை என்ன காமெடி பண்றேன்னா இவர் எழுந்துக்க, ரெண்டு பேரும் என்னடா நடக்குதுங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல நாக்க கடிச்சிட்டாராம் இவர் வினோத். அதை ஒரு கேஸா வந்து சுபிக்ஷா கிட்ட வியனா வந்து சொல்றாங்க. ரொம்ப பக்கத்துல உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா கேமரால, அந்த டைனிங் டேபிள் கிட்ட. அங்க சொல்லும் போது எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. நான் திரும்ப பாக்குறேன், ஏற்கனவே ரம்யா மேல ஒரு கேஸ் எழுதிட்டு இருந்தாங்க, ரம்யா கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த கேஸ் எழுதுறாங்களா, ஐயோ போச்சா அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா இவங்க வந்து நாக்க ஒரு மாதிரி நீட்டினாரு, இவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு தெரியாதா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்றாங்க. நாக்க நீட்டுறதா அந்த வார்த்தை வந்துச்சு, சவுண்டு எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்றாங்க. என்ன கேட்டுச்சு, என்ன சொல்லிட்டாரு, என்ன நாக்க நீட்டுறாங்க, அவங்க பேசின மாதிரி இதெல்லாம் பார்த்தா இது அந்த அலிகேஷன் வைப்பாங்கல்ல, விமன் கார்டு அலிகேஷன், அந்த மாதிரி இருந்தது. போச்சா அப்படின்னு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னடான்னா கம்ருதனுக்கும் இவருக்கும் வந்தது இல்லை, முட்டிக்குச்சுல்ல. அப்ப வந்து அவரே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கிட்டாருல, அதை வந்து சொல்றாங்களா அங்க வந்து வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு. அது எப்படி யூஸ் பண்ணலாம், இங்கன்னா ரவுடிசம் பண்றதுக்கா வந்தவங்க, இது தப்பா இருக்கு, இந்த மாதிரி ஆட்களோட என்னால் இருக்க முடியல, பிக் பாஸ் கூப்பிட்டு அவரை வான் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்லாம் கேமரா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க தனியா. அந்த பக்கம் பார்த்தா அவங்க சுபிக்ஷா அவங்க வந்து நான் வந்து நியாயத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, நீங்க எப்படி பேசலாம், என் அந்த வார்த்தை எனக்கு கேட்டுச்சு, உங்க நாக்கு மடிச்சது நாக்கு நீட்டினதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அப்படி பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியாயத்தை கேட்க வராங்க. இந்த ஷோல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னாங்க பாருங்க. எனக்கு பகீர்னுச்சு அப்படியே. என்னது புரியல, என்ன சுபிக்ஷா? அங்க சபரிக்கும் அந்த டாஸ்க் போச்சுல, கேப்டன்சி டாஸ்க், அங்க சபரி வெர்சஸ் பார்வதி முட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப வந்து சபரி வந்து பார்வதியை இடிச்சு தள்ளும் போது பார்வதி என்ன வார்த்தை சொன்னாங்க, அறிவு கெட்ட கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்கல்ல. அப்ப எங்க போயிருந்தாங்க சுபிக்ஷா? இந்த வீட்டுல யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்றது சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் பேசலன்னு வேணா சொல்லலாம், ஏன்னா 1-2 பேர் இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பேரும் சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்வதி யூஸ் பண்றாங்க, கம்ருதன் அவரு என்னவோ நியாயவான் மாதிரி வந்து அவரு கூட கேட்கல, ஆனா நடுவுல இருந்த சுபிக்ஷா போய் கேட்கிறாங்க. கலையரசன் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட் எபிசோட்லயே கழுவி ஊத்துட்டாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல கெட்ட வார்த்தை இவ்வளோ பேசினா பீப் போட முடியல, எங்களால போட்டு மாலை முடியல, எவ்வளவுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பெல்லாம் எங்க போயிருந்தாங்க? இல்ல அதுக்கப்புறம் கலையரசனுக்கு அப்புறம் யாருமே இங்க பேசலையா, யாருக்கும் பீப் போடலையா? எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிரஜன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நினைக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்குல்ல அப்பட்டமா இங்க வந்து. அது கேட்டது ரொம்ப தப்பா இருந்து பிக் பாஸ் சொல்லிட்டமா, நீ ஒன்றும் சொல்லாதமா கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அங்க சொல்லிட்டு இருந்தா. அப்படி இப்போ வியனா வந்து கொளுத்தி போடுறாங்களாம். வியனாவை வந்து இவரு கிரெடிட் திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மேல இப்படி ஒரு அலிகேஷன் எடுத்துட்டு வராங்க பாருங்க. அது சுபிக்ஷா கிட்ட சொல்லி சுபிக்ஷா இங்க வந்து இந்த குரூப்பா இருக்கிறாங்கல்ல அவங்க கூட இதை பண்ண மாட்டாங்க. இந்த 2 பேர் இருந்துகிட்டு சுத்திக்கிட்டு நாங்க குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு திரியிற இவங்க என்ன மாதிரி எடுத்துட்டு வந்து நகர்த்துறாங்க பாருங்க விஷயத்த.
இது ரொம்ப தப்பா இருக்குல்ல. பெரிய பாய்சன் பாட்டிலா இருக்காங்கல்ல இவங்க. அந்த பக்கம் பார்வதியை பாய்சன் சொல்றதா, இந்த பக்கம் கனியை பாய்சன் சொல்றதா பார்த்தா இது விஷயம் ஃபேக்டரியே இருக்கு இங்க. இந்த வியனாவும் சுபிக்ஷாவும் அந்த லிஸ்ட்ல வைக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா வேற யாருமே பேசலையா? அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யாரை கேட்டீங்க? ஷோல வந்து இந்த ஷோவுடைய பேரே கெட்டு போயிருக்கு. நாக்கம் அடிக்கிறாரு. நாக்கமடி கம்ருதீன் வந்து நார்மலா பேசும்போதே நாக்கம் அடிச்சு பேசிட்டு சிரிக்கும் போது, அந்த கதை சொல்லும் போது எக்ஸ் லவரை பத்தி சொல்லும் போது கூட அப்படி கை தட்டிட்டு நாக்கம் அடிச்சுட்டு இருந்தா அப்படி. இல்ல கம்ருதீன் பேசாத வார்த்தைகளா? ஏன் திவாகர் கூட பாத்தீங்கன்னா கடுப்பாகிறாரு, பாடி ஷேம் பண்றாரு அவரு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சபரி கிட்ட சொல்ற அப்படி. எனக்கே கோவம் வருது அப்படின்னு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுகலையா வார்த்தைகளை? கம்ருதீனும் திவாகரும் மாத்தி மாத்தி வார்த்தையை விட்டுக்கலையா? லூசு, போயா, மென்டலு, இன்னும் பாடி ஷேம் பண்ணது, ஏகப்பட்டது பேசியிருக்காருல்ல கம்ருதீன். இப்ப கம்ருதீனுக்கு ஆதரவா வந்து வியன்னா வந்து வினோத் மேல கேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, அதுக்கு சுபிக்ஷா வந்து கேட்கறது நீதி கேட்கும் போதெல்லாம் பார்க்கும்போது, எப்பா முடியலடா சாமி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அவ்வளவு ஒஸ்டா இருந்துச்சு அதுல. இப்போ பார்வதி வராங்க. இது பார்வதி கிட்ட வேற போய் கொளுத்தி போடுறாங்க. யாரு? வியன்னா. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையா எக்ஸாக்டா. இந்த மாதிரி நீங்க போனீங்க, உங்களை வச்சு ஏதோ ஃபன் பண்ணாரு. அந்த ஃபன் பண்ணதுக்காக கம்ருதீன் கேட்டாரு. அதை கம்ருதீனே சொல்ல மாட்டாப்பியா? இதுல வந்து அங்க போய் கொளுத்திப்போ. ஒரு பக்கம் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு பிக் பாஸ் கேளுங்க அப்படின்றது, இன்னொரு பக்கம் பார்வதி கிட்ட வந்து பிக் பாஸ் கேட்கலன்னதும் இங்கே கொளுத்தி போடுறதா? அது கம்ருதீன் சொல்ல தெரியாதா பார்வதி கிட்ட? ஆனா அங்க கொளுத்தி போட இப்ப கானா வினோத்தை கூட்டு போயிட்டு ப்ரமோல பார்க்கும்போது நீ என்னடா பண்ண? இப்போ அவங்க பார்வதி வந்து சொல்றாங்க, அங்க அவ்வளோ பெரிய ஹால், ஹைட், அவன் மேட்சோவா இருக்கிறான், அப்படி வர்றான், மூர்க்கத்தனமா வர்றான், அங்க யாருமே எனக்கா கேட்கல, கேர் எடுக்கல அப்படின்லாம் சொல்லும் போது நீ என்னடா பண்ண? நீ நின்று தானடா இருந்துன்றாரு இவரு கானா வினோத். அது கம்ருதீன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன படம் காட்டுறியா? ஏய் என்கிட்ட அந்த படம் எல்லாம் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பண்ண சொல்றாரு. இவரும் அமைதியாக தானே நின்று இருந்தாரு. நான் அதுக்கப்புறம் கேட்டேன்டா, நீ எங்கடா போன அப்படின்னு கேட்குற. அப்படி எங்கடா போனியா கேட்கறதுக்கு உனக்கு கூட வரணுமா ஆள் ஒருத்தர்? ஸோ அது என்ன இதுன்னு தெரில. ஒருத்தர் அடிபட்டு இருக்கும்போது இது மாதிரி காமெடி பண்ணாதீங்க. ஆல்ரெடி அதை காமெடி பண்ணிருக்கு, நம்ம பாட்டெல்லாம் பாடிருக்கு, நம்ம உன்னை வச்சு பாருன்னு அப்பெல்லாம் அமைதியா இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஒருத்தர் அடிபட்டு இருக்கும்போது இது பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னா ஏஸ் பண்ணக்கூடாதான். ஆனால் அவங்க இல்லவே இல்லை, அவங்களுக்கு கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. சம்மந்தமே இல்லாத ஆட்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதி, நியாயம், நேர்மை அப்படின்லாம் வரும்போது கம்ருதீனும் அதுக்கு ஒருத்தர் இல்லை, இந்த வியனாவும் ஒருத்தர் இல்லை, அதுக்காக கேட்க போன சுபிக்ஷாவும் ஒருத்தர் இல்லை. இந்த விஷயத்துல கானா வினோத் மேல எனக்கே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அப்பட்டமா இவங்க பிளான் பண்ணி ஒரு பிராண்ட் பண்ணி என்னவோ இவரு தான் தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது பிரதீப் சீசன் 7ல பண்ணாங்கல்ல, அப்படியே ஸ்கோர் ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா அவரை லாக் பண்றதுக்கு அந்த மாதிரி திட்டமிட்டு பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுல சிக்காம இருந்தா சரி. எப்படியும் இவருடைய ஸ்கோர் ஏறிச்சுன்னா, நான் மாஸ்க் டாஸ்க்லேயே சொல்லியிருந்தேன், இங்க வந்து ஒருவேளை இவர் கானா வினோத் வந்து பீக்ல ஓட்டு வாங்குறாருன்னா நாளைக்கு இவர் அடிக்க முடியலன்னா விமன் கார்டு எடுத்துட்டு வருவாங்க, அதை வச்சுதான் லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இப்ப வேற மாதிரி ரவுடிசம் அப்படிங்கிற அந்த பிராண்ட் எடுத்துட்டு வராங்க. இங்க ரவுடிசம்னா கம்ருதீன் தான் பண்ணியிருக்கான். ரவுடிசம் எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போனது, அப்படி ஆண் பெண் வித்தியாசம் கூட இல்லாம அப்படி சண்டைக்கு போன ஒருத்தர், பிசிக்கலா அட்டாக் பண்ண போன ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கானா வினோத்தை ரவுடின் பிராண்ட் பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது ரொம்ப தப்பா இருக்கு. அதுவும் வேணா மொத்தமா முகத்திரை நார்னரா கிழிஞ்சு தொங்குது. இது ரொம்ப அப்பட்டமா வேணா மாட்டிக்கிட்டாங்க. இதுவரை அந்த கிரிஞ்சு அப்படியே கொஞ்சம் பேசாம டிராமா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இனி அந்த டிராமா பண்ண முடியாது. நிச்சயமா இது ரெண்டுத்துல இருந்து ஒரு ஆடை தூக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் பலியாட ஆகிறாங்க பார்ப்போம். சுபிக்ஷா கூட வியனா கூட இருக்கிறதுனால சுபிக்ஷா காலி ஆகிறாங்களா? சுபிக்ஷா ஏன்னா வியனா கூட எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னா சுபிக்ஷா அந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான சம்பவங்கள். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.